ரொம்ப விசாலமான மனிதன். முதல்ல வியாசனை புரிஞ்சாதான் மகாபாரதம் புரியும். உனக்கு மகாபாரதம் புரியாது. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன புரியணும்? வியாசனை புரியணும். வியாசனை புரியலாம் உனக்கு என்ன புரியாது? மகாபாரதம் புரியாது. உனக்கு வியாசனை சொல்லவே இல்லை. இல்லைங்க இது அப்படி இல்லை. அங்கே என்னாச்சுன்னா அங்கே வைஷ்ணவ தத்துவம் ஒன்று இருக்குது. அங்கே என்ன இருக்குது? வைஷ்ணவ தத்துவம் இருக்குது. ஏகமாக இருக்கிறது கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏகமாக இருக்கிறது கடவுள். கடவுள் ஏகமாக இருக்குது. எல்லாரும் பெண்ணாக இருக்கிறாங்க. அதோட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? வைஷ்ணவ தத்துவம் ஒன்று இருக்குது. வியாசனுக்கு அது தெரியும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுன்னு அதுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை தனியாக ஒரு இடத்துல வளர்க்குற மாதிரி உருவாக்கி என்ன பண்ணுறான்? அதை 2 பேர் காலிச்சாங்க, ஷேர் பண்ணினாங்க. இங்கே இருப்பார், அட் அ டைம் அங்கேயும் இருப்பார். அங்கேயும் இருக்க முடிஞ்சா என்னவா இருக்க முடியாது? லண்டன்லையும் பிரான்ஸ்லையும் இருக்கிற ஒன்று இது வெட்ட வெளி தான். அப்போ அந்த ஆள் புரிஞ்சுருக்குது. யாருக்கே வியப்புக்குரிய அவனுக்கு என் ஒன்றா புரிஞ்சுனான்னு நம்ம கதையை புரிஞ்சு பண்ணான்னு கதையை உருவாக்கினான். பண்ணிட்டானுங்க சூதாட்டத்தில் விட்டானுங்க. எனக்கு எதுதான் ஆடை? கிருஷ்ணன் தான் ஆடை. விட்டாராப்பா? புரிஞ்சிச்சானா? புடவை சுத்தலாம் முடியாதுன்னு புரிஞ்சு உனக்கு வியாசனை பேர் பட்டால் கேட்கணுமா? அவனை போய் நான் கேட்பேன். வியாசனோட பதில் இது. அவன் எதை புடினா? சூன்யத்தை என்னவா ஆக்கிட்டாவா? ஆடை ஆக்கிட்டா. என்னை படைத்தது யாரு? விஷ்ணு. என்னை படைத்தது யாரு? விஷ்ணு. இந்த உடல் யாருக்கானது? விஷ்ணுக்கானது. பார்க்கட்டுமே, அது எனக்கு தடையா இருக்காதா? அவங்க வாதம்லாம் பண்றா. இந்த இவ்வளோ பேர் இருக்கிற சபையில், இந்த மாதிரியான ஒரு சபையில் இப்படி ஒரு எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு இதுனா எனக்கு இல்லை வெக்க யாருக்கே? கடவுளுக்கு. ஏன் பிரச்சனையா? என்னை படிச்சது எப்படி படிச்சது? அப்படி தானே படிச்சது. அதுதானே பார்க்குறேன். அதனால எனக்கு என்ன புரியுது? என்ன சொல்கிறேன்? என்னை படித்தபடி நான் இருக்கிறதுல எனக்கு என்ன இல்லை. இப்போ துணியை விட்டாரா? அவரே நின்னாரா? அவருக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். முழுசும் அவள் எதுக்குள்ளே தான் இருந்தா? கடவுளுக்குள்ளே தான் இருந்தா. அதனால் நிர்வாணம்னு ஒன்று புரியாது. நான் கடவுளுக்குள்ளே உண்டானவன், கடவுளால் ஆனவன், கடவுள் தான் என்னை எல்லாம் வழிநடத்துதுன்னா எனக்கு என்ன இருக்காது? எனக்கு எந்த சூதாட்டத்துலேயும் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. எந்த சூழ்ச்சியும் உன்னை தாக்காது. ஏன் என்ன இல்லை உங்ககிட்ட? நீ ஒரு முழு நிர்வாணமாக நிற்கிறதுக்கு தகுதியாயிட்ட. பாஞ்சாலி எப்படி பார்க்கலாம்? உங்கள் இஷ்டம். எப்படி பார்த்துக்கலாம்?